இன்னைக்கு ஏங்கி நிக்கிறோம், அல்லாஹ்வோட உதவி கிடைக்குது இல்லையே. எவ்வளவு துஆ செய்றோம், எங்க பார்த்தாலும் சோதனையா இருக்குது, எங்க பார்த்தாலும் அழிவா இருக்குது. ஏன் இப்படி இருக்குது? முஸ்லிம்களுக்கு தான சோதனை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதவியை ஏங்கி நிக்கிறோம். குர்ஆன் சொல்லுது உதவி கிடைக்காது, உதவி கிடைக்காது. எது வரைக்கும் நீங்க அவங்களை சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பீங்களோ. மாறு செய்யறவங்க தெரியும், சுன்னா விடுறவங்க தெரியும். யாரு தெரிஞ்சு தெரிஞ்சு நபியில சுன்னாக்களுக்கு மாறு செய்வார்களோ, குர்ஆன் சொல்ல நுவல்லிஹி மா தவல்லா, அவர்கள் எந்த வழியில போறாங்களோ அதை நாங்க விட்டுருவோம் அவங்கள. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவனால் பொருந்திக் கொண்டே அவன் ஏற்றுக்கொண்டே புனிதமான தீனுல் இஸ்லாத் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த பூமிக்கு மேல் இருக்குமாக இருந்தால் அது தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான். அவனே குர்ஆன்ல சொல்லும் பொழுதோ வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்காக நான் தீனுல் இஸ்லாத்தை பொருந்தி கொண்டு விட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் அது தீனுல் இஸ்லாம் மாத்திரம். அந்த புனிதமான மேலான கண்ணியமான அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான், இந்த தீனுல் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தீனுல் இஸ்லாத்திலே அனைத்து விடயங்களும் எமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. இந்த தீனுல் இஸ்லாத்தை சொல்லித்தரப்படாத எந்த ஒரு விடயமும் கிடையாது. இதில் நமது சந்தோஷமா, அந்த சந்தோஷத்தை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் காட்டி தந்திருக்குது. கவலையா, அந்த கவலையை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் எமக்கு காட்டி தந்திருக்குது. எமது திருநாள் எது என்பதையும் மார்க்கம் காட்டி தந்திருக்குது. நமது திருநாளில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்கம் எமக்கு காட்டி தந்திருக்குது. இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய மேலான தீனுல் இஸ்லாத்தில் சொல்லித்தரப்படாத எந்த ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எனக்கு தெரியல் என்பதனால் அது தீனுல் இஸ்லாத்தில் இல்லை என்பதில்லை, அனைத்தும் சொல்லித்தரப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு உபதேசத்தின் பொழுது, லகத் தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா. இப்னு மாஜாவுடைய ரிவாயத், நான் உங்களை ஒரு திட்ட தெளிவான தெளிவிலே விட்டு விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்றது என்று சொன்னார்கள். இதுல இந்த விடயம் இல்ல, சொல்லித்தரப்பட இல்லை. அதனால யாரோ ஒருவர் எவரோ ஒருவர் காட்டின முறை பிரகாரம் தான் இந்த விடயத்தில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று சொல்வதற்கு எந்த ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் அனைத்தும் இவருக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நமது வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? தீனுல் இஸ்லாம் சொல்லி தந்த பிரகாரமா எமது வாழ்க்கை இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை நாங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில எடுத்து நடக்கிறோம்? எங்களோட வாழ்க்கையை யாரோ மாதிரி வைத்துக் கொள்ளோண்டு ஆசைப்படுகிறோம். எமது பிள்ளைகளை யாரோ மாதிரி வளர்க்கொண்டு ஆசைப்படுகிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நாளுக்கு நாள் எமது கலாச்சாரம் நாம் இன்னும் ஒருவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒருவருடைய முறைகளை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதை எமது பிள்ளைகளுக்கு காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கும். நேரான வழி, சுவர்க்கத்துக்கு கொண்டு போற வழி அவர் இவர் காட்டிவிட்டு போன வழி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிவிட்டு சென்ற வழிதான் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழி. அதுதான் நேர்வழி. நீங்க அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவீர்களாக இருந்தால் தான் நீங்க நேர்வழி பெறுவீர்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் ஒரு நாளைக்கு 17 விடுத்தம் கட்டாய கடமை. இந்த துஆவை தொழுகையில கேட்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவுல கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், நேரான வழியை காட்டு, நேரான பாதையை காட்டு. நேரான பாதை எது? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருள் மீது அருள் புரிந்தாயோ அந்த வழியை காட்டு யா அல்லாஹ்.
கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். உனது சாபத்துக்குள்ளான யஹூதிகளும் வழிதவறி போன நசாராக்களுடைய வழி இல்லையா அல்லாஹ், சீரான நேரான வழியை காட்டு. அது யாருடைய வழி? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸிதீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நேரான வழி எது என்கிறதையும் குர்ஆன் இன்னும் ஒரு இடத்துல தெளிவுபடுத்துது. சீரான வழி எது தெரியுமா? அவர் இவர் காட்டி விட்டு சென்ற வழி இல்லை. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன், நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் காட்டி விட்டு சென்ற வழியை அல்லாஹ் எனக்கு காட்டு என்று துஆ செய்வதோட மாத்திரம் போதாது, அந்த வழியில நாம் செல்ல வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு மாற்றமான வழியில செல்வோமாக இருந்தால், தீனுல் இஸ்லாத்துக்கு மாற்றமான முறையில எங்கட அமைப்புகளை எங்கட விடயங்களை நாம் மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் செல்லக்கூடிய இடம் நரகம் என்கிறதையும் குர்ஆன் தெளிவுபடுத்துது. இன்னைக்கு நாம் ஃபேஷன் என்று சொல்லி, நாகரிகம் என்று சொல்லி அநாகரிகத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே. யஹூதி நசாராக்களுடைய வழிகளை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அதை நாம் சங்கைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதை மதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எமது திருநாள் 2 திருநாளை தான் தீனுல் இஸ்லாம் எமக்கு காட்டி தந்திருக்குது. அது ஒன்று ஈதுல் அல்ஹா, அடுத்தது ஈதுல் ஃபித்ர். ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள், இது ரெண்டையும் எமக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்குது. அதில் எவ்வாறு நடக்க வேண்டும், என்னென்னவே செய்ய வேண்டும் என்பதையும் மார்க்கம் எமக்கு காட்டி தந்திருக்குது. இது தவிர எமக்கு திருநாள் ஒன்று வேறொன்று கிடையாது சகோதரர்களே. வேறொரு திருநாள் இல்லை. திருநாள் அந்த 2 தான் நமது திருநாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புது வருடத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய புது வருடம் அதுவல்ல, அது முஹர்ரம். அது துவங்கி 7வது மாதம் ஆரம்பித்து விட்டது, ரஜபிலே இருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன சொல்ல வருகிறேன்னா, இன்றைக்கு அவர்களுடைய கொண்டாட்டங்களை எல்லாம் நாம் நமது கொண்டாட்டமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். கவலைக்குரிய விடயம். அவர்களுடைய சந்தோஷமான தினங்களை நாம் நமது சந்தோஷமான தினங்களாக ஆக்கி அதிலே பிள்ளைகளை நாம் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பெருநாட்களுடைய தினங்கள்ல நாம் பிள்ளைகளுக்கு புத்தாடை அணிவித்து அவர்களையும் அந்த இடங்களுக்கு கொண்டு போய் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்கிறோம் சகோதரர்களே. இதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. இதுல மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமி ஃபஹுவ மின், மன் தஷப்பஹ பிகௌமி ஃபஹுவ மின். யார் யாருக்கு ஒப்பாகுவார்களோ அவர்கள் அவர்களில் நின்றும் உள்ளவர்கள். வஃபி ரிவாயா ஹுஸிரமாஹும், இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கு, நாளைக்கு அவர்கள் அவர்களோடு தான் எழுப்பாட்டப்படுவார்கள். நாளைக்கு அவர்களோடு தான் எழுப்பாட்டப்படுவார்கள். அதை நாம் கொண்டாடுவதோ, அதுக்கு நாம் சம்மதிப்பதோ, அதை நாம் அனுமதிப்பதோ, இல்லாட்டி அதில் கலந்து கொள்வதோ எமக்கு அனுமதிக்கப்பட்டொன்றல்ல சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலிஃபுல் யஹூத வன் நஸாரா மாறு செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியும். ஆஷுராவுடைய நோன்பு, அதை பற்றி கேட்கப்பட்ட பொழுது இதை யஹூதிகளும் பிடிக்கிறார்களே யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது என்ன சொன்னார்கள்? லவ் பகீது இலல் காபில் லஅஸூமன்ன தாஸிஅ, அடுத்த வருடம் இருந்தால் நான் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன் என்றார்கள். எதுக்கு? மாறு செய்யணும் என்பதற்காக மாறு செய்ய சொன்னார்கள். இன்று சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கியாமத் நாளுடைய அடையாளம் தான் அவர்களை எந்த அளவுக்கு பின்பற்றி பெற்றுவார்கள் என்றால், ஷிபரன் பிஷிபரின், ஷானுக்கு ஷான், முழத்துக்கு முழம் அவர்களை பின்பற்றுவார்கள். அவர்கள் ஒரு பொந்துக்குள்ளே போய் பூந்தால் இவர்களும் பூந்து கொள்வார்கள். இந்த அளவுக்கு அவர்களை பின்பற்றக்கூடிய காலவரம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களும் முயற்சித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களும் முயற்சித்துக் கொண்டே இருப்பார்கள். நாம் அவர்களை பின்பற்றும் வரைக்கும் அவர்கள் நம்மை கொண்டு பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். அவர்களை திருப்திப்படுத்த முடியாது. எதுவரைக்கும் என்றால், நாம் நமது கலாச்சாரத்தை, நமது விடயங்களை அவர்களை மாற்றிக் கொள்ளாத வரையில் அவர்கள் நம்மளை கொண்டு பொருந்திக் கொள்ள மாட்டார்கள் என்று குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் சூரா பக்ராவிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிய மில்லதஹும், ஹத்தா தத்தபிய மில்லதஹும் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. இந்த யஹூதி நஸாராக்கள் உங்களை கொண்டு பொருந்திக் கொள்ளவே மாட்டாங்க.
உங்களை சரி காணவே மாட்டாங்க. எது வரைக்கும் வேண்டா நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணும். உங்களோட வியாபாரம், உங்களோட கொடுக்கல் வாங்கல், உங்களோட படிப்பு, உங்களோட குடும்ப வாழ்க்கை எல்லாம் அவர்களை மாதிரி மாறணும். அது வரைக்கும் அவங்களை பொருந்திக் கொள்ள மாட்டாங்க. அவர்களை மாதிரி மாறினா உங்களுக்கு சர்டிபிகேட், உங்களுக்கு டிகிரி, உங்களுக்கு அதுக்கு மேல என்ன இருக்கோ எல்லாம் கிடைக்கும். அவர்களை மாதிரி ஆகணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுதோ அவர்கள் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள் நீங்க அவர்களை பின்பற்றும் வரைக்கும். ஹத்தா தத்தபி மில்லத்தஹும் சொல்லிட்டு ரப்பு சொல்றான், குல் நபியே சொல்லுங்க, நேர்வழி என்கிற அவன் காட்டின வழி இல்ல, ஹுதல்லாஹ் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எமக்கு காட்டி தந்த வழிதான் நேரான வழி. வல இன் இத்தபஅத அஹ்வாஅஹும் அவர்களுடைய மன இச்சையை நீங்க பின்பற்றுவீர்களாக இருந்தால், அவர்களுடைய ஆசை பிரகாரம், அவர்கள் விரும்பக்கூடிய பிரகாரம் உங்களுடைய வியாபாரங்களே, உங்களுடைய கொடுக்கல் வாங்கலே, உங்களுடைய வியாபார ஸ்தலங்களே, உங்களுடைய வீடுகளே, உங்களுடைய அமைப்புகளே, உங்களுடைய படிப்பு அனைத்தையும் அவர்களுடைய மன இச்சைக்கு பிரகாரம் நீங்க ஆக்கிக் கொள்வீர்களாக இருந்தால், மாலக மினல்லாஹ் மாலக மினல்லாஹ் மின் வலியும் வலா நஸீர். இன்னைக்கு ஏங்கி நிக்கிறோம், அல்லாஹ்வோட உதவி கிடைக்குது இல்லையே. எவ்வளவு துஆ செய்றோம், எங்க பார்த்தாலும் சோதனையா இருக்குது, எங்க பார்த்தாலும் அழிவா இருக்குது. ஏன் இப்படி இருக்குது? முஸ்லிம்களுக்கு தான் சோதனை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதவியை ஏங்கி நிக்கிறோம். குர்ஆன் சொல்லுது உதவி கிடைக்காது, உதவி கிடைக்காது. எதுவரைக்கும் நீங்க அவங்கள சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பீங்களோ, அவட மன இச்சைக்கு பிரகாரம் உங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொண்டிருக்கும் காலம் எல்லாம் மாலக மினல்லாஹ் மின் வலியும் வலா நஸீர், அல்லாஹ்விடமிருந்து இந்த உதவி உங்களுக்கு கிடைக்காது. என்ற சொந்த கருத்துல குர்ஆன் அவளோட பேசுது. அல்லாஹ்வோட உதவி விட்டு மஹ்ரூமாயிருவோம். இன்னைக்கு உதவி இல்லாம இருக்கு. இதனாலதான் சுன்னத்தான நபியுடைய சுன்னாக்கள் கலட்டப்பட்டுட்டு, தலையிலிருந்து கழட்டப்பட்டு, வாழ்க்கையிலிருந்து கழட்டப்பட்டுட்டு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொப்பி தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை, சுன்னத்தெல்லாம் தேவையில்லை, இதுதான் சுன்னாதானே என்று ஏளனமாக இன்றைக்கு சுன்னத்துகளை பேசுறது மாற்று மத சகோதரர்களை விட களிமா சொன்ன நமது சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்கணும். இன்றைக்கு சுன்னத்தண்டா அது ஏளனமாக இருக்குது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, அல்லாஹ்வோட உதவி நபியில சுன்னாலா இருக்குது. எந்த அளவுக்கு நபிய சுன்னாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை வாழ்க்கையில எடுத்து நடப்போமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வோட உதவிக்கு தகுதியானவர்களாகுவோம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அதில் இருக்குது, வெற்றி இருக்குது, நிம்மதி இருக்குது. முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டின வழியில, இதுல வெளியில ஏதோ வெளியில நிம்மதிக்கிற மாதிரி விளங்குது, கண்ணியப்படுத்துற மாதிரி விளங்குது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏதோ இங்க கண்ணியமா இருக்கிற மாதிரி இருக்கும், அது நிம்மதி இல்ல, கண்ணியம் இல்ல. ஆகிரத்தில் நாம் போற இடம் மோசமான இடம். இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுதும் وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى நேரான வழி இது, முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டின வழி இது என்று தெரிந்ததற்கு பின்னாலேயும் யார் முஹம்மது ரசூலோட வாழ்க்கைக்கு மாறு செய்வார்களோ, மாற்றமான முறையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யார் அல்லாஹ் ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களுக்கு வழிமுறைகளுக்கு மாறு செய்வார். யுஷாக்கிக ரசூல் மின் பாதி மா தமைல் ஹுதா வயத்தபி கைர சபீல் முஃமினீன், மூமின்கள் சென்ற வழியில இல்லாம நல்லவர்கள், சாலிஹானவர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள், தக்வாதாரிகள் சென்ற வழியை விட்டுவிட்டு வேற வழியை தெரிந்து பின்பற்றுவார்களாக இருந்தால், இன்றைய எங்களுக்கு தெரியாம இல்ல பின்பற்று, யஹூதி நசாராக்களோட வாழ்க்கையை அணுவாக பின்பற்ற தெரியாம இல்ல, தெரியுது அவங்களோட வாழ்க்கை. இது முஹம்மது ரசூலோட வாழ்க்கைக்கு மாற்றம் தெரியாம இல்ல பின்பற்றோம், நல்லா தெரியும். மாறு செய்யறவங்க தெரியும், சுன்னா விடுறவங்க தெரியும். யாரு தெரிஞ்சு நபியோட சுன்னாக்களுக்கு மாறு செய்வார்களோ, குர்ஆன் சொல்ல நுவல்லிஹி மா தவல்லா, அவர்கள் எந்த வழியில போறாங்களோ அதை நாங்க விட்டுருவோம். அவங்கள தூங்குறவனை எழுப்பாட்டலாம், நடிக்கிறவனை எழுப்பாட்டலாம். நடிக்கிறவன் எழுப்பாட்ட கஷ்டம். இன்னைக்கு தெரிஞ்சா மாறு செய்யறோம். அதான் இதுகளை சொன்னா மனசு கஷ்டமாகி தாங்குது இல்லை. குர்ஆன் சொல்ல அப்படியா போறீங்க, நாங்கள் அவர்கள் அதே வழியில விட்டுருவோம். நுவல்லிஹி மா தவல்லா, விட்டுட்டு சும்மா இருப்போமா? அப்படி மண்ணோட மண்ணா போறோம், இல்லாமலா போறோம், அழிஞ்சா போறோம்? இல்லை,
நிரந்தரமான வாழ்க்கை இருக்கு, எழுப்பாட்டப்பட இருக்கிறோம். இரண்டாவது சூரோடு எழுப்பாட்டப்பட இருக்கிறோம். அந்த நேரத்தில் ரப்ப என்ன தெரியுமா சொல்றான்? யாரு நபிக்கு மாறு செஞ்சு மனம் போன போக்குல எவரோ காட்டின வழியில யாரு வாழ்க்கை அமைச்சு வாழ்வார்களோ ஜஹன்னம், நாம் அவர்கள் நரகத்தில் நுழைய வைப்போம். வஸாஅத் மஸீரா, அவர்கள் ஒதுங்குற இடத்துல மிக மோசமான இடம் என்று போறான்னு சொன்ன. அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை எடுப்போம், யஹூதி நசாராக்களுக்கு மாறு செய்வோம். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே. சீசன் வந்துட்டா, சீசன் வந்தா எதையும் சம்பாதிக்கலாம், எதையும் விற்கலாம், எதையும் வாங்கலாம் இல்ல சகோதரர்களே. தொழில் செய்கிறோமா, படிங்க தொழிலை பத்தி. எதை விற்கலாம், எதை விற்க கூடாது, எதை விற்றா அல்லாஹ் கோபிப்பா, உலமாக்களை அணுகுங்க. சீசன் எதை சம்பாதிச்சு நான் பணக்காரர் ஆகிறமா இல்ல, உலமாக்களை அணுகுங்க, படிங்க. எப்படி வாழலாம், எப்படி சம்பாதிக்கலாம் இல்ல. என்ன நாளைக்கு கால நகற்ற இயலாது. எப்படி சம்பாதிச்சாய், என்னதை வித்து சம்பாதிச்சாய், எப்படி பணத்தை ஈட்டினாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாத வரையில கால நகற்றேலா. சம்பாதிச்ச முறை பத்தியும் கேட்கப்படும், எப்படி செலவழிச்சோம் என்கிறதுக்கும் பதில் சொல்லாம கால நகற்றேலா. பதில் சொல்லியோ சொல்லல அங்க பதில் சொல்லப்படும். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, என்ற உம்மத்தில் அனைவர்களும் சுவர்க்கம் செல்வார்கள். குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah, என்ற உம்மத்தில் அனைவர்களும் சுவர்க்கம் செல்வார்கள், இல்லாம நபா, மறுத்தவர்களை தவிர. கேட்கப்பட்ட கீழமையாபா யார சூழல்லாம், மறுத்தவர்கள் யார் யார சூழல்லாம்? மன் அதாஅனி தஹலல் ஜன்னah, யார் எனக்கு வழிபடுவார்களோ, நான் கொண்டு வந்த தீன ஷரியத்தை குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில் விளங்கி எடுத்து வாழ்க்கையில பின்பற்றி நடப்பார்களோ அவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள். ஒமன் அசானி, யாரு மாறு செய்வார்களோ, என்ற கட்டளைக்கு நான் காட்டி கொடுத்த வழிமுறைக்கு யாரு மாறு செய்வார்களோ அவர்கள் என்ன மறுத்தவர்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளத்துல கையை வச்சு கேட்போம் சகோதரர்களே, எங்களை நபியில சுன்னாக்கள் எடுத்து நடக்கிறான் இன்பம் இருக்குதா, ஆசை இருக்குதா? இல்லாட்டி யாரு அல்லாஹ் சபிச்சானோ, யாரு வழி தவறி போனாங்களோ இவர்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு இன்பம் இருக்குது. அவர் முடியேற்ற மாதிரி, அவங்க காப்பு போடுற மாதிரி, அவங்க ஜெயின் போடுற மாதிரி, ஒரு நடிகை மாதிரி, ஒரு நடிகரை மாதிரி, ஒரு ஆக்டரை மாதிரி இருக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு. பிள்ளைகள் அப்படி இருக்கணும் ஆசைப்படுறோம். நவுது பில்லா, அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே. பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான பெற்றோர்களாக வாழ்ந்துட்டு மரணிக்கணும் சகோதரர்களே. நாங்களே வெடிய வாங்கி நெருப்ப பத்தி கையில கொடுத்தா நாளைக்கு பிள்ளைகளோட நிலைமை என்னவாகும் என்கிறத நீங்களே யோசிங்க. எத்தனை பேர் தயாரா இருப்போம் புது வருஷத்தை கொண்டாடுறதுக்கு? பட்டாசு போட்டு பிள்ளைகளை மகிழ்விக்க. சகோதரர்களை நல்லா விளைவிக்கோங்க. நாங்களும் அதோடு சேர்ந்தா ஹதீஸ்ல சேர்த்துக் கொள்ள வேண்டியதா, யார் அவர்களை ஒப்பாகுவார்களோ அவர்களும் அவர்கள் இன்னும் உள்ளவர்கள். எங்களை பார்த்து யார் அந்த பேரை சொல்லி அழைச்சா இப்படி கோபம் வரும், நீ இப்படி நீ அப்படி சொன்னா யார் எங்களை பார்த்து சொல்ல தேவையில்லை. நாங்க முடிவு செய்யலாம். நான் யாரு கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறேன், யாரு கலாச்சாரத்தை பின்பற்ற ஆசை இருக்குது என்கிறத பார்த்து நாங்க நாளைக்கு யாரோடு எழுப்பப்படுவோம். என் பிள்ளை எப்படி வளர்க்கிறேன், யார மாதிரி வளர்க்கிறேன், யாரு அன்பை ஊட்டி வளர்க்கிறேன், நாளைக்கு புள்ள மௌத்தானா யாரோடு எழுப்பப்படும் என்கிறது யாரும் எங்களை பார்த்து சொல்ல தேவையில்லை. நாங்களே எங்களுடைய உள்ளத்துல கேட்டா எங்களோட உள்ள எங்களோட பேசு, எங்களோட உள்ள எங்களோட பேசு. அதனால சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் மன்னிக்கணும். காலம் கடந்து கொண்டு போதும், காலம் வேகமா போய் கொண்டிருக்கிறது, கபரும் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதனால நாம் திருந்துவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுலாம் அல்லாஹ் ஈருலக வாழ்க்கையுடைய வெற்றியை வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை முழுமையாக வாழ்க்கையில் எடுத்து நடந்து யாருக்கு மாறு செய்ய சொன்னார்களோ அப்படியாப்பட்ட யஹூதி நசாராக்களோட வாழ்க்கைக்கு மாறு செய்து
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பை பெற்ற நல்லவர்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் என்னையும் எனது குடும்பத்தையும் உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் என் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்க தாயந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக, அனர்த்தங்கள் ஆபத்துகள் விபத்துகள் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களால் தாங்க முடியாத சோதனைகளை தந்து விடாது ரஹ்மானே. யார் யாரெல்லாம் இந்த வந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யாழ விமோசனத்தை கொடுப்பாயாக, இருந்ததோட நல்ல நிலைமைகளை உண்டாகி கொடுப்பாயாக, அவருடைய வாழ்க்கையை சீராகி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நலவு காரணமாக எங்களை ஆக்கி வைப்பாயாக, நபியோட சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய எங்களை ஆக்கி வைப்பாயாக. கடைசி தருவாயில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட எங்களுடைய உயிர்களை வாங்கி நாளைக்கு மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்கள் சித்திகங்கள் ஷுஹதாக்களோட வீட்டிற்குரிய பாக்கியத்தை தந்தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.